நம்ம மல்லி மேல வந்து விஜய் ரொம்பவும் நம்பிக்கை வச்சிருக்காரு, பாசம் வச்சிருக்காரு, நேசம் வச்சிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் அவர் வச்சிருக்காரு. பட் இருந்தாலுமே கூட மல்லி சொல்றத இந்த ஒரு விஷயத்த எதுக்காக விஜய் ஏத்துக்கவும் மாட்டேங்கிறாரு, கேட்கவும் மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய சந்தேகமாவே இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த கதிரேசனும், நிஷாவும் தான். அதே மாதிரி இப்போ நம்ம விஜய் மேலயும் குத்தம் சொல்லவே முடியாது. அவரும் இப்போ ஒரு மிகப்பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. அதாவது மல்லி சொல்றத வச்சு, மல்லி வந்து என்ன சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா கிடையாது. அவ பேரு சுடரு. அடுத்ததா ரகு. ரகு அந்த சுடர் 2 பேருமே கூட்டாளிங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாங்க. ஆனாலும் இந்த ஒரு விஷயத்த கேட்டு விஜய் இருந்துட்டு ஏதாச்சும் பண்ணாரு. அதாவது நேரா போய் சுடர விசாரிக்கிறது, இல்ல வந்து இந்த கதிரேசன் கிட்ட பேசுறது, இந்த நிஷா கிட்ட பேசுறது, இப்படி ஏதாச்சும் நடந்தது அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஒரு நேரத்துல உண்மையிலேயே நம்ம விஜய் வந்து ரொம்பவும் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதாவது ஏற்கனவே இந்த சுடர் இருந்துட்டு இது எல்லாத்தையுமே எப்படி கையாள்றது அப்படின்ற ஒரு விஷயத்த அழகா, தெளிவா, பொறுமையா யோசிச்சு இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது, இங்க இருக்கக்கூடியது ரேணுகா இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லி விஜய் போய் நின்னாரு அப்படின்னா, கடைசியில அவருக்கு அசிங்கமும், அவமானம் மட்டும் தான் வந்து மிச்சமாகும். அதுவும் இல்லாம, "உன் பொண்டாட்டிய உனக்கே தெரியலையா? அதுவும் இல்லாம உனக்கு ரேணுகாவ பிடிக்கலன்னா சொல்லிடு" அப்படின்ற மாரி சொல்லி, ஒரு சில கேள்விகள், ஒரு சில கொஸ்டின் இது எல்லாமே தான் வந்து இங்க நிரந்தரமா ஸ்டார்ட் ஆகும். ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே முடியாது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவும் வந்து ஃபீல் பண்ணி இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி அதாவது ஏற்கனவே கதிரேசன் சைட்ல இருந்து நம்ம மல்லிக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. அதுவும் இல்லாம கதிரேசன் இருந்துட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி அந்த நல்ல தம்பிய வந்து இனிமே இந்த ரூ. 50,00,000 விஷயத்த அப்படியே விட்டுற சொல்லுங்க. அதே மாதிரி இனிமே வந்து அந்த ரகுவ பிடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுக்காதீங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி விஜய்க்கு பயங்கரமா அதிர்ச்சி. என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்ற மாரி சொல்லி கதிரேசன் கிட்ட கேட்கும்போது தான் வந்து கதிரேசன் சொல்றாங்க, "எல்லாமே உங்க 2வது பொண்டாட்டி மல்லியால தான். மல்லியால இன்னைக்கு வந்து வெண்பாவோட உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து இருந்திருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லி, இந்த ரகு வந்து அந்த பேக்ல லஞ்ச் பாக்ஸ் வச்சது, இது எல்லாத்தையுமே வந்து சொல்றான். அதுவும் இல்லாம இப்போ நம்ம விஜய்க்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதாவது மல்லி வந்து ரொம்ப பதட்டப்பட்டாங்க. வெண்பாவ காப்பாத்தணும்னு போனாங்க. இது எல்லாமே ஓகேவான ஒரு விஷயம் தான். ஆனா அதே சமயத்துல நம்ம விஜய் இருந்துட்டு, "என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க மல்லி நீயி? இத பத்தி அடுத்தடுத்து எதுவும் பண்ணாதன்னு தான் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்." அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, மல்லியும் வந்து சொல்றாங்க, "இந்த மாரி இங்க இருக்கக்கூடிய சுடருக்கும், அந்த ரகுக்கும் கனெக்ஷன் இருக்கு." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் இருந்துட்டு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, "எனக்கு அப்படியே தல வெடிக்கிற மாரி இருக்கு. என்ன பேசிக்கிட்டு இருக்க மல்லி நீயி? என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது ரேணுகாவுக்கும் இந்த ரகுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, உண்மையிலேயே விஜயால அதை ஏத்துக்கவே முடியல. அதே மாதிரி நம்ம மல்லி சொல்றதையும் எதையுமே ஏத்துக்கல. ஏன்னா நம்ம மல்லி அவ்ளோ எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு விஜய். நீங்க தான் வந்து இது எல்லாத்தையுமே பொய் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு, இவ்ளோ பெரிய விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா போக போக தான் உங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. அதே மாதிரி மல்லி மேல இப்ப கோவப்படவும் முடியாம, அதே மாதிரி ரேணுகா மேல இப்ப சந்தேகப்படவும் முடியாம, நம்ம விஜய் இருந்துட்டு இப்ப எந்த பக்கம் போறது அப்படின்ற மாரி தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. இப்போ தனியா நின்னு யோசிக்கிறாரு. அதாவது மல்லி எதுக்காக இப்படி சொல்றா? ஏன் இப்படி சொல்றா? உண்மையிலேயே மல்லியோட மனசு நமக்கு நல்லாவே புரியும். அவ தனக்காக அதாவது இந்த மாரி ரேணுகா வந்து தன்னோட வாழ்க்கையில வரா. விஜய் அதாவது தன்னை வந்து விட்டு குடுக்க முடியாம, தன்னோட புருஷன விட்டு குடுக்க முடியாம, இப்படி வந்து மல்லி பண்றாளோ அப்படிங்கிற மாரி யோசிச்சாலும், அதுக்கான தெளிவான ஒரு விளக்கத்த மல்லி முன்னாடியே குடுத்துட்டாங்க. எனக்கு இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுவும் இல்லாம உங்கள நான் கண்டிப்பா வந்து உங்களுக்காக அதாவது ரேணுகா அக்காவா இருந்தா கண்டிப்பா நான் விட்டு குடுத்திருப்பேன். இந்த வாழ்க்கைய விட்டு அதாவது உங்கள விட்டு நான் எப்பவோ நிரந்தரமா பிரிஞ்சு போயிருப்பேன். அவங்க ரேணுகா அக்கா இல்ல அப்படிங்கிறது தான் என் பிரச்சனை அப்படின்ற மாரி மல்லி சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே எதுக்காக சொல்றாங்க? என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே உண்மையிலேயே நம்ம விஜய் இப்போ அலசி ஆராய்ஞ்சுகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம விஜய்க்கு ரொம்ப வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. ஏன்னா கதிரேசன் இருந்துட்டு, "இங்க பாரு விஜய் இன்னும் வந்து 3 நாள்ல வந்து ஒரு முகூர்த்தம் வரப்போகுது. அந்த ஒரு முகூர்த்தத்துல உங்களுக்கும் என் பொண்ணு ரேணுகாவுக்கும் வந்து கல்யாணம். அதாவது நீங்க ரேணுகாவோட கழுத்துல தாலிய கட்டணும். அதுக்குள்ள எப்படியாச்சும் அந்த மல்லிய எப்படியாச்சும் நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க. அத நீங்க எப்படி பண்ணுவீங்க? என்ன ஏது? அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி அந்த மல்லியோட அண்ணன் இருந்துட்டு ஒரு விஷயத்த வச்சு தானே வந்து இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்துனான். அப்படி இருக்கும்போது நான் அந்த ஒரு விஷயத்த இன்னும் 3 நாள்ல சால்வ் பண்ணிடுவேன். இந்த கல்யாணம் கரெக்ட்டா அந்த நாள்ல நடக்கும். அந்த ஒரு டைம்ல இது எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இப்போ விஜய்க்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு பக்கம்
மல்லிய விட்டா தான் ரேணுகாவோட கழுத்துல தாலிய கட்ட முடியும். அதே மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்பதான் ரொம்ப யோசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடியாச்சும் கூட சரி ஓகே நம்மளோட பொண்டாட்டி தானே, நம்ம தாலிய கட்டிடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி மணவறைக்கு வந்து மணமேடைக்கு வரைக்கும் வந்து போனாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ எல்லாத்தையுமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையிலேயே இப்படியெல்லாம் வந்து விஜய் யோசிப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே முன்னாடியே நம்ம மல்லி சொல்லும்போதே இது எல்லாத்தையுமே யோசிச்சிருந்தாரு அப்படின்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் வர்றதே கிடையாது. இப்ப என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி எதுக்காக அப்படி சொல்லணும்? உண்மையான ரேணுகாவா இருந்தா எனக்கும் பிரச்சனை இல்ல, மல்லிக்கும் பிரச்சனை இல்ல. அப்படி இருக்கும்போது இங்க என்னதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? மல்லியும் நமக்கு வேணும் அப்படின்னா, மல்லி சொல்றது எல்லாமே வந்து ஆ உண்மை இல்ல. அதாவது மல்லி வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்ற மாரி சொல்லி, மல்லிக்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கணும் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. ஆனா கடைசியில விஜய்க்கு தான் எல்லாமே புரிய வருது. அதாவது நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தது தான் தப்பு அப்படிங்கிற மாரி சொல்லி, ஏன்னா நல்ல தம்பி போலீஸ வச்சு இன்னும் நெறைய விஷயங்கள கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் இல்லாம உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவே கிடையாது. சுடர் தான் அப்படிங்கிறதும், சுடர், ரகு இவங்க எல்லாருமா கூட்டா சேர்ந்துகிட்டு இங்க கும்மி அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்பதான் நம்ம விஜய் மாஸ் என்ட்ரி குடுத்து இந்த சுடரோட சுயரூபத்த வெளிய கொண்டு வராங்க. இதுக்கு மேல சுடரால தப்பிக்கவே முடியாது. அவ்வளவுதான் வசமா மாட்டிக்கிட்டா. நம்ம விஜய் காட்டுற ஆதாரங்கள பார்த்து சுடர் பயங்கரமான அதிர்ச்சியிலயும் இருந்துட்டு இருக்கா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.